முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அஅதாவுக்கு நஃப்ஸுக்கு, உங்களுடைய பரம விரோதி யாரு? உங்களுடைய உடல் தான் உங்களுக்கு பரம விரோதி, உங்களுடைய நஃப்ஸ் தான் உங்களுக்கு பரம விரோதி. இந்த விரோதியை விட்டும் எவ்விதமாக தப்பலாம் என்றால், அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கூறுகிறான், நீங்க விசுவாசம் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, சம்பூர்ணமாகவே நீங்கள் இஸ்லாத்திலே புகுருங்கள். ولا تتبعوا خطوات الشياطين, ஷைத்தானுடைய பாதையிலே நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஆனால் உங்களுடைய உடலே உங்களுக்கு பகைவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். என்றைக்குமானால் எந்த விதத்திலே என்பதை சிந்திக்கலாம். அதாவது இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத உலாயிக குல்லுன் அன்ஹு மஸ்ஊலா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொண்டு அறிவிக்கிறான். கண் பார்வையை கொண்டும், கேட்ட கேள்வியை கொண்டும், பேசின பேச்சை கொண்டும், ஹிருதயத்திலே உதித்த உதிப்பை கொண்டும் அவ்வளவு நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். இந்த துன்யாவிலே அவ்வளவோ நாசமான துன்யாவு. இது அத்தனையை விட்டும் நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதை சொல்லாத மண்மையில் கேள்வி நடக்கும். உங்களது ஹிருதயத்தில் எது வெளியான உடனே ஆண்களெல்லாம் பெண்களுடைய காட்சி. அப்பேரையில் இவன் சூழே என்று பார்த்தாலும் சிலாவுடைய பார்வையை அவன் பார்த்தால் சிலாத்தீக ஒரு பெண்ணினுடைய ஓசை கேட்டு காதுக்கு விழுந்தானே ஆனால், அதை இவன் நெகிழ்ந்தானே ஆனால் சிலாத்தீக ஹிருதயத்தில் உதித்தானே ஆனால் சிலாத்தீக. இது அவ்வளவு யாரும் நாளையில் நீங்கள் நானும் நீங்களும் பதில் சொல்ல வேணும். அப்படியானால் தன்னை மூடிக்கொள்ள வேணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே ஓட்டில் இருக்கிறீர்களே, அந்த ஓட்டினுடைய ஹக்கை கொடுத்தீங்களா? அந்த ஹக்கை என்ன வருது? ஹராமியத்தான பார்வையை தொட்டு கண்ணை பற்றிக் கொள்ள வேணும். ஹராமியத்தான கேள்வியை தொட்டு காதை பேணிக் கொள்ள வேணும். தனது ஹிருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேணும். இவை மூளையும் நாள மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி நடத்தி கேட்பான். அருமை சகோதரர்களே, ஹக்கனுடைய முன்னிலே ஒரு செகண்ட் நிற்கக்கூடிய தாகத்தை எனக்கு உங்களுக்கு இல்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் நாங்கள் எவ்விதமாக மோட்சமடையலாம்? இது ஒரு இடம். இது உறுப்புகளை கொண்டு வரக்கூடிய பாவம். இனி இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களது ஜடலந்தான் நஃப்ஸ் தான் உங்களுக்கு பகைவன். ஷஹ்வத்து, பெருமை, வெளிப்பெருமை, நான் அளவுள்ளவன், உஜுபன் சொல்லப்பட்ட அகப்பெருமை, கிப்ரு, ஈனா, ரீபத்து, ஹஸது, குபுவு, கோபம், ஒரு மனிதனை குற்றம் சொல்வது, அவன் இல்லாத இடத்தில் அவனை குற்றம் சொல்வது, அவனை ஏற்றுவது, அவனை திட்டுவது, இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் மனிதனே உன்னில் உண்டு. இது பூராக அனந்தாகப்பட்டுள்ள அந்த கெடுமதிதான். இந்த கெடுமதியை நீக்கிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், உதாரணமாக தண்ணீரை கொண்டு உங்களது ஜடலத்திலே உள்ள நெத்தீசை நீங்கள் கலகி சுத்தமாக்கிறீர்கள். இன்னும் வாசனை இருக்குமானால் சவுக்காரத்தை போட்டு நீங்கள் கழுகி அந்த வாசனையை கூட தவறாக்கிறீர்கள். இது சாதாரண. உங்களது ஹிருதயத்தில் நெத்தீசு பட்டிருக்குமானால் அந்த நெத்தீசு நான் பெரிய நல்லவன், நான் பெரிய அழகானவன், நான் பெரிய படித்தவன், நான் பெரிய வங்கிதக்காரன் என்று நான் பெரிய
எண்ணம் எண்ணுவது, கோபம் உண்டாக்குவது, கிபர் உண்டாக்குவது, இப்பேற்பட்ட கெட்ட குணங்கள் எல்லாம் எவரிலே உண்டாகுதோ இது அத்தனையை கொண்டும் ஹிருதயம் நெச்சீசாகிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹிருதயத்தை நெச்சீசை எவ்விடம் நீங்கள் துப்புரவாக்கிக் கொள்ளலாம் என்றிருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த வஸ்துவையும் துப்புரவாக்கக்கூடிய ஒவ்வொரு சாமான்கள் உண்டு. சுப்ஹானல்லாஹ், இப்படி குடித்தால் வளையக்கூடிய ஒரு பால் பெரிய சங்கடத்தை அந்த பெரிய தேடலை வச்சு அதுபோல எல்லா வஸ்துவையும் துப்புரவாக்குறதுக்கு ஒவ்வொரு விதமான சாமான்களை ஒவ்வொரு செய்கின்ற சகாலத்தில் ஒரு சகாலத்தில் கல்வை கதையை துப்புரவாக்கம் அல்ல, என்ன கொண்டும் இருக்கிறோம்மா அல்லாஹ்வுடைய இருக்கிற கொண்டுதான் அவரது ஹிருதயத்தை தெளிவாக்க வேணும். அப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட நாதாக்களுடைய பரிகாரங்கிற வழியை தொடர்ந்து அந்த ஷேகுமார்கள் சென்று செல்லக்கூடிய முறையிலே அவன் நடந்து ஹிருதயத்தை துப்புரவாக்கினாலே அல்லாமல் எந்த விதமான ரட்சையும் எங்களுக்கு வராது. ஆகவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சதக்கட்டை உண்டு, அது பசாதாய் போனால் உடல் புறாவும் பசாதாய் போகும், ஹலாபாய் போகும். அந்த சதக்கட்டை தெளிவாகி 100 இருக்குமானால் அந்த கடலம் அப்படியே துப்புரவாகிவிடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னார்கள். என்றிருக்குமானால் வாஹிதான 5 தொழுகையை கொண்டும் சதகாவை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஹஜ்ஜை கொண்டும் உங்களது வழியை பரிபூரணமான ஜடலத்தை நீங்கள் துப்புரவாக்கிக் கொள்வீர்களாக. ஏன் லியனூர கல்பு முஜ்தலா, ஹிருதயத்தில் கப்பலுடைய நூறு தஜல்லி இறங்கி இதுக்கு வெளிச்சம் வேணுமானால் இது அவனுக்கு முக்கியமாக சீனத்தாக்க வேணும். இரண்டாவது அதோடு சீக்கிரம் செய்து கொண்டே அவன் இருக்கணும். சீக்கிரம் செய்து கொண்டே இருக்கும் போதும் இந்த ஹிருதயத்தில் அகலசல் செல்லப்பட்ட ஒரு செய்வான் உண்டு. சுப்ராவில இருந்து சாப்பிட இருந்தா கொச்சிக்கா உறப்பானது அந்த பூரியோட கண்ணுல கொஞ்சம் தொட்டி பிடிச்சாரு தெரிஞ்சா கண்ணை பட்டி 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 சேர்ந்து நீக்கும் போகாது. இதை போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்ய அகலசல் செல்லப்பட்ட செய்வான் எங்களது ஹிருதயத்திலே பதுங்கி 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 ஒளிச்சொலிச்சு போடும். ஆகவே ஒவ்வொரு ருசுபாக்களை அணைய இந்த செய்வான் விதேசரான தாக்கப்பட்டவர் இந்த ஹிருதயத்தை விட்டு நீங்கும். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَنْ يَعْشَ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. ஷைத்தானை போக்கினால் அந்த அல்லாஹ்வுடைய நூறு தஜல்லி இறங்கக்கூடிய ஹிருதயமாக துன்யாவிலேயே நாங்கள் ஆக்கிக் கொண்டால் தான் அவருக்கு பிறகும் எங்களுடைய ஹிருதயம் வழிவாகும். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஹிருதயம் தெளிவான நல்லவர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவாயாக. ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷரீஅத்தை பின்தொடர்ந்து நடக்கக்கூடிய சாலிஹீன்களில் எங்களை ஆக்கி தருவாயாக. சீனுடைய பாதையை தொடர்ந்து சிக்கிரிகளை நடத்தி சீனுடைய பாதையிலே நடந்து ஹிருதயத்தை தெளிவாக்கி அவரிலே இருந்து ஹக்கனுடைய விசாரியத்து வரைக்கும் சரியான ரோசை எங்களுக்கு தெளிவாக்கி தரும்படி அல்லாஹ் நீ செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டு செய்தினா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் என்ன சொல்றார்கள்? அனதில் ஹஜ்ரி